வணக்கம். ஷஷ்டியினுடைய நிறைவு நாள் இதுதான். அதாவது தீபாவளிக்கு மறுநாள் தொடங்குகின்ற கந்த சஷ்டி 6 நாட்கள் நடைபெற்று சூரசம்ஹாரம் முடிந்து சூரனை வதைத்த வீரனாகிய முருகப்பெருமானுக்கு தேவர்களின் தலைவனாகிய தேவேந்திரனுடைய மகளாகிய தெய்வ யானையை பரிசாக தருகிறார்கள் மணமகளாக முருகப்பெருமானுக்கு. இப்படிப்பட்ட அந்த திருமணம் நடக்கின்ற நாள் திருக்கல்யாணம். மதுரைக்கு ஒரு சிறப்பு. ஒருபுறம் மதுரையிலே மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும். அந்த திருக்கல்யாணத்துக்கு திருப்பரங்குன்றத்திலிருந்து முருகப்பெருமானும் வருவார். தாய் தந்தையருடைய திருமணத்தை பார்க்க பிள்ளை வருவது வழக்கம். அதுபோல முருகப்பெருமானுக்கு நடக்கின்ற இந்த திருமணத்திற்கு யார் யாரெல்லாம் வந்தார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால், இந்த பழைய புகைப்படத்தை ஆல்பத்தை பிரட்டி பார்க்குற மாதிரி பார்த்தா, இந்தா எங்கள் பெரியப்பா வந்திருந்தார், சித்தப்பா வந்திருந்தார், எங்கள் அண்ணன் வந்திருந்தார் என்று நாம் சொல்வதைப் போல திருமுருகாற்றுப்பனுடைய முதல் பகுதியை எடுத்து பார்த்தால் யார் யார் இந்த திருமணத்துக்கு வந்திருந்தார்கள் என்பதை நாம் பார்த்து வியக்கலாம். சரி, பெண் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நன்றி மட்டுமா? நன்றி மட்டும் இல்லை. வீரர்களுக்குத்தான் பெண் கொடுப்பார்கள் அந்த காலத்தில். ராமாயணத்தில் ராமனுக்கு சீதையை கொடுப்பதற்கு முன்பாக அவன் வில்லை முறிக்கிறான். யாராலும் செய்ய முடியாத செயல் அது. பாஞ்சாலியை மணப்பதற்கு அர்ஜுனன் மேலே சுழல்கின்ற மச்சத்தை மேலே நோக்காது கீழே நிழலை நோக்கி தன்னுடைய அம்பை செலுத்தி அதை வீழ்த்துகிறான். அதுபோல முருகப்பெருமான் தேவர்களுக்கும் உலகத்தாருக்கும் துன்பம் கொடுத்து வந்த அந்த சூரபத்மனை வதம் செய்து அவனை இருகூறாக்கி மயிலாகவும் சேவற்கொடியாகவும் ஏற்றுக்கொண்ட அந்த அரும் செயலுக்காக மக்கள் இறைவனை முருகனை வணங்குகிறார்கள். தேவர்கள் நன்றியோடு முருகப்பெருமானுடைய திருவடியை பாராட்டுகிறார்கள். அதற்கு மேலும் தங்களுடைய பரிசாக தெய்வ யானையை தருகிறார்கள். இந்த புராண நிகழ்ச்சிக்கு ஏற்பத்தான் திருமுருகாற்றுப்படை பாடப்பட்டிருக்கும். அதனை பாடியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். அதாவது ஔவையார் பல பேர் இருந்தது போல நக்கீரரும் பலர் இருந்திருப்பார்களோ என்ற ஐயம் இருக்கிறது. ஏனென்றால் திருமுருகாற்றுப்படை பாடிய நக்கீரர் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்ற பல பாடல்களுடைய அந்த பாட்டுக்குரிய நக்கீரர் இறைவனோடு வாதாடி மகளிரின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கிறதா இல்லையா என்று வாதிட்டு நெற்றிக்கண்ணில் அந்த உருகிப்போன நக்கீரர் என்றெல்லாம் பார்க்கிறோம். இவரை பற்றி பார்க்கிற போது திருமுருகாற்றுப்படையில் அவர் இப்படி தொடங்குகிறார். இருள் விலகுமாறு சூரியன் கடலில் எழுகிறான். அவன் சிவந்த நிறத்தோடு எழுகிற போது இருள் மறைகிறது. இது புற இருள். புற இருளை, உலகத்தின் புற இருளை சூரியன் கடலில் இருந்து எழுந்து அப்படியே அதை மாற்றி விடுகிறான். அதே போல முருகப்பெருமானும் நம் அக இருள் போக மயில் மீது எழுந்தருளி நம்முடைய அறியாமை என்னும் இருளை போக்குகின்றார். உலகம் உவப்ப வளநேர்பு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் சேன்விளங்கவனுடி உருணர் தாங்கிய மதனுடைய நோண்டால் அப்படின்னு ஆரம்பிக்கிற போது உலகம் மகிழுமாறு வளமாக சுற்றி கொண்டு வருகின்ற என்று தொடங்கி மேகங்கள் நிறைந்த இந்த பூமியிலே சூரியன் எழுவதைப் போல எம்பெருமான் மயில் மீது எழுகிறான் என்பதை பாராட்டி சொல்கிறார் நக்கீரர். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய திருமணத்தை காண தேவர்கள் வருகிறார்கள், மூவரும் வருகிறார்கள், தேவ மகளிர் வருகிறார்கள், மற்றவர்கள் எல்லோரும் வருகிறார்கள். வந்திருந்து இந்த திருமண நிகழ்வை கண்டு மகிழ்கிறார்கள். மற்ற திருமணங்களில் மணமக்களை ஆசீர்வாதம் செய்வோம் நாம். இந்த திருமணத்திலே மணமக்களிடத்திலே நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். அப்படி முருகப்பெருமானிடத்திலே அருளை பெற்ற அந்த நிகழ்வை நிறைவு செய்யும் போது செலவு நீ நயந்தனையாயின் என்று நக்கீரர் சொல்லுகிற அந்த சொற்களை பாருங்கள். சேவடி படரும் செம்மல் உள்ளமுடு நலம்புரி கொள்கை புலம்பிருந்து உரையும் செலவு நீ நயந்தனையாயின் பலவுடன் நன்னர் நெஞ்சத்து
இன்னசை வாய்ப்ப இன்னே பெருதினி முன்னிய வினையே. மிக அழகாக முடித்து காட்டுகிறார். எம்பெருமானின் திருக்கல்யாணம் நடைபெறுகின்ற இந்த நன்னாளில் நமது இல்லங்களிலும் திருமணங்கள் நடைபெறுமானால் நமக்கு பெருமை. அது எம்பெருமானுடைய அருள் என்றே நாம் கருதலாம். நல்லவை நாளும் நிகழட்டும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.